ஓம் விக்னேஸ்வராய நமஹ. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமஹ. பேரன்பு மிக்க அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள். எப்பயுமே யோக பலத்தையும் லாபத்தையும் தான் வாழ்க்கையில் பெறணும் அப்படின்னு தான் எல்லாருமே முடிவு பண்ணுவோம். கஷ்டங்கள் வந்தால் அதை கொண்டு சில நேரங்களில் ரொம்ப பெரிய லெவலில் மனம் துவண்டு போயிடுவோம். ஆனால் இது எல்லாத்தையும் தாங்கக்கூடிய வல்லமை இந்த மிதுன ராசிக்காரங்கள்ட்ட இருக்குது. பொதுவாக நம்மளுடைய ஜாதகத்தில் நமக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்பது அந்த லக்னமும் ராசியும் தான் தீர்மானிக்குது. அதன்படி மிதுன ராசி என்பது உங்கள் ராசிக்கு அதிபதியாக புத பகவான். புதன் என்றாலே புத்தி கூர்மை, புதன் என்றாலே காரியவாதிகள்னு பேர். அப்போ எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை படைத்த இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இயற்கையிலே கிடைக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, இரட்டை வாழ்க்கை, இரட்டை மனம், இரட்டை குணம், இரட்டை செயல்கள் எல்லாமே இரட்டை இரட்டை அமையும். என்னன்னு சொல்லிக்கிட்டோன்னா, சொல்லும் செயலும் இவர்களுக்கு மாறுபட்டு வரும். எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரி, இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி தீர்மானிச்சுட்டு இருக்கும்போதே வேற ஒன்று செய்வீங்க. இதுதான் மிதுன ராசிக்காரங்களே முதல் பண்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா, கற்பனையோட பிறப்பிடமே இவதான். எல்லாமே யோசித்து 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 இது அப்படி இருக்கும் இது இப்படி இருக்குன்னு யோசிக்கிறதே மிதுன ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய வேலை. ஆனால் எதிர்கால சிந்தனை இவங்கள்ட்ட தான் நிறைய இருக்குது. எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது, இதை எப்படி கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிற வல்லமை இந்த மிதுன ராசிக்காரங்கள்ட்ட தான் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா, தன்மேல் அதீத நம்பிக்கை கொண்டவர்கள் மிதுன ராசிக்காரங்க. நம்மளால் எதையும் முடியும், நம்மளால் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஆற்றல் படித்தவங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கலை, கவிதை, பாடலாசிரியர்கள், அதே மாதிரி வசனம், பேச்சுக்கள், தன்னுடைய அதாவது வாயால் பிழைத்துக் கொள்வார்கள் சொல்லும் இல்லையா, அதே மாதிரி புத்தி கூர்மையும் வாக்கும் இருந்தால் இவங்க நல்லபடியாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. முதல் நம்மளுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்ன, நம்மளுடைய மைனஸ் பாயிண்ட் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதன்படி மிதுனராசி என்பது உங்களுடைய ப்ளஸ் பாயிண்டே உங்களுடைய பேச்சும் வசீகரிக்கக்கூடிய வல்லமையும் தான். அதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய லாபங்கள் உண்டு. பொதுவாக எந்த கிரகமும் மறைஞ்சிருந்தால் பிரச்சனை. ஆனால் புத பகவான் ஒருவர் மட்டும்தான் மறைந்திருந்தாலும் நிறைந்த பலனை தருவார். அப்போ மிதுனராசிக்காரங்களுக்கு யோக பலங்கள் நிறைய கிடைத்து கொண்டே இருக்கும். இந்த மிதுனராசிக்கு மிகப்பெரிய யோகாதிபதி, அதாவது நமக்கு ஒரு நல்ல நண்பர் வேணும் இல்லையா, அது மாதிரி இந்த மிதுனராசிக்காரங்களுக்கு நண்பர் யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கிர பகவான். இந்த சுக்கிரனும் புதனும் உங்கள் ராசியில், உங்களுடைய ஜன ஜாதகத்தில் நல்ல இடங்களில் சுபஸ்தானங்கள் சொல்லக்கூடிய 5, 9 ஆகிய ஸ்தானங்களில் அமர்ந்துருச்சுன்னா உங்களுக்கு தெய்வமே ஆசீர்வாதம் பண்ண மாதிரி கணக்கு. 1, 4, 7, 10 அப்படிங்கிற இடங்களில் அமர்ந்துருச்சுன்னா உங்களுடைய ஃபவுண்டேஷன், அடிப்படை வாழ்க்கை பார்த்தீங்களா ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். வடிவேல் கூட ஒரு படத்தில் நகைச்சுவாக சொல்லுவார், பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட்டாக வீக் அடிப்பாங்க இல்லையா. ஆனால் உங்களுடைய பேஸ்மெண்டம் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு அடிப்படை காரணமே இந்த 1, 4, 7, 10 இடங்களில் புத பகவான் அமர்ந்திருந்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 6, 8, 12 அப்படிங்கிறது துர்ஸ்தானங்கள், அங்கே போய் கிரகங்கள் மறையக்கூடாது. ஆனால் இந்த புத பகவான் மட்டும் மறைஞ்சால் இன்னும் பலனை அள்ளி அள்ளி தருவாராம். என்ன பார்த்தீங்கன்னா, உருவத்திற்கும் ஒருவருடைய உருவத்திற்கும் அவருடைய பேச்சுக்கும் அவருடைய செயலுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா கருடுமடாக இருப்பாங்க. அவருடைய புத்திசாலித்தனம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அதனால தான் அந்த புதன் என்பது புத்திசாலித்தனம். அது மறைந்திருந்தால் இன்னும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். அதன்படி மறைந்த புதன் உங்களுக்கு நிறைய பலனை தரப்போகிறார். சரி, உங்களுக்கு இதில் என்னென்ன கிடைக்கும்னா, முதல் கல்வி, சிறந்த கல்வி கிடைக்கும். கேள்வி ஞானம், யாரையுமே நின்று கேட்கக்கூடிய ஒரு தைரியம் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக உண்டு. கணித வல்லமை, ஒரு ஆளை பார்த்த மாட்டிக்கே இவருடைய குணாதிசயம் இதுதான், இவர் என்னதான் செய்ய போகிறாரு, இல்லை நமக்கு வாழ்க்கையில் இப்படி தான் நடக்க போகுது அப்படிங்கிறத ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. அதை நீங்கள் நல்லபடியாக சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திங்க. உங்களுக்கு ஏற்படுற பிரச்சனைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முதல் அந்த இஎன்டின்னு சொல்லக்கூடிய காது, மூக்கு, தொண்டை இது சார்ந்த பிரச்சனை உங்களுக்கு அடிக்கடி வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. சில நேரங்களில் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சரி, இப்போ பொதுவாக பொறுத்தவரைனா இந்த ராசிக்காரர்களுக்கு புதன் மற்றும் சுக்கிரன் சுப இடங்களில் இருந்தால் நல்ல யோகம்னு சொன்னேன். இந்த மிதுன ராசியில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அதில் மிருகசீரிஷ நட்சத்திரம், அடுத்து திருவாதிரை நட்சத்திரம், அதுக்கடுத்து புனர்வசு நட்சத்திரம். இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் முன் கோபம், சட்டு 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 கோபம் வந்துடும்.
இந்த கோபத்தை குறைத்து கொண்டால் நம்ம சொன்ன மாதிரி என்ன நமக்குள்ளே உள்ள ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிற பார்க்குறப்ப மைனஸ் கோபம்தான். இந்த கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். எவர் என்ன சொன்னாலும் அதை நிதானமாக நின்று அதை கரெக்டாக கேட்டு இதுதான் தீர்வா அப்படிங்கிறத நீங்கள் பதட்டம் இல்லாமல் எடுத்தீங்கன்னா இந்த மிருக நட்சத்திரத்துக்காரங்க ஜெயிச்சிருவாங்க. இவற்றில் ஒரே ஒரு டிராபேக் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா, யாரையும் நம்பி ஏதாவது விஷயத்தை செஞ்சுருவாங்க, ஏமாளித்தனமான சில வேலைகளை செஞ்சுருவாங்க. அதனால இவங்க பிரச்சனையை மாட்டிக்கிறாங்க. கடன் சார்ந்த விஷயங்கள், நோய் சார்ந்த விஷயங்கள் எதுனையாவது போய் மாட்டிக்கிறாங்க. அடுத்து திருவாதிரை நட்சத்திரம், அருமையான நட்சத்திரம். இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்காரங்க பிறந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இடம் விட்டு இடம், ஊர் விட்டு ஊர், அல்லது வேலையிலேருந்து அடிக்கடி மாற்றம் கிடைக்கிறது, இந்த மாதிரி அடிக்கடி டென்ஷன் ஆகக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது திருவாதிரை நட்சத்திரம் தான். இதில் அவசரப்படுவாங்க, ரெட்டை மனசில் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் அந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்காரங்கள விஷயம். இவங்களுக்கு அடிக்கடி ஏற்படக்கூடிய என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல மங்களங்கள் தடையாகும். எந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எளிதில் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் கூட கிடைக்காம அது தடையாகிக்கிட்டே வரும். அடுத்து திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடையாகிட்டே இருக்கும். அப்போ மங்களமும் திருமணமும் இவருக்கு தடையாகிட்டு இருக்கும். இதை சரியான முறையில் பயன்படுத்துங்க. அடுத்து முக்கியமான நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். இது குரு பகவானுடைய நட்சத்திரம். இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தை பற்றியே சிந்தனை நினச்சிட்டே இருப்பாங்க. இது இப்படி இருக்குமா, அது அப்படி இருக்குமான்னு சொல்லி தயவு செய்து அதையெல்லாம் ஓரம் கட்டுங்க. பாஸ்ட் இஸ் பாஸ்ட், முடிந்தது தான். இதை பற்றி நினைக்காதீங்க. வருங்காலத்தில் என்ன செய்ய போகிறோங்கிறத சரியான முறையில் திட்டமிட்டீங்கன்னால் அந்த திட்டமிடுதல் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய லாபத்தையும் யோகத்தையும் அள்ளி கொடுக்கும். மிகப்பெரிய புத்திசாலித்தனமான நட்சத்திரம்னா அது புனர்பூச நட்சத்திரம் தான். அதனால் இவங்க பயன்படுத்தி மிகப்பெரிய யோகத்தையும் லாபத்தையும் அடைய இனிய நல்வாழ்த்துக்கள்.